பெருமக்களே, சிவபெருமானுடைய அருள் பெற்ற அடியவர்கள் நிறைய பேர் உண்டுங்க. அடியவர்கள் நாயன்மார்களுடைய வரலாறுகள் நிறைய நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம், பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனால் இந்த நான் சொன்ன 5 இந்திரியங்களையும் 5 பூதங்களையும் அடக்கி ஆண்ட சித்த புருஷர்களுடைய வரலாறு என்பது ஒரு தனித்துவமான வரலாறு. நமக்கு நிறைய புரிதல்களை, புரிய வேண்டிய செய்திகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வரலாறு சித்தர்களுடைய வரலாறு. என்ன பெரிய வித்தியாசம் ரெண்டுக்கும் அப்படின்னா, அதைத்தான் இன்னைக்கு நாம பார்க்குறோம். நிறைய திருக்கோவில்கள், பெரிய திருக்கோவில்கள் அருமையா இன்னைக்கு அங்கே ஆகம விதிப்படி அந்த பூஜைகள் எல்லாம், வழிபாடுகள் எல்லாம் வழுவாது நடந்து கொண்டிருக்கின்ற அந்த திருக்கோவில்களுடைய தல வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அதுக்குள்ள நிச்சயமாக யாராவது ஒரு சில ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சித்தர்கள் அங்கே சித்தி அடைந்திருப்பார்கள். தல வரலாறை பார்த்தா ஒருத்தரும் இருக்கலாம், ஒருத்தருக்கு மேற்பட்டவர்களாகவும் இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். இந்த சித்தர்களுடைய வரலாற்றை நாம் முழுசா புரிஞ்சுக்க முடியாட்டியும் குறைஞ்சபட்சம் படிக்கவாவது படிக்கணும், சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது இந்த பூமியிலே மனிதராக பிறந்து சித்த புருஷராக உயர்ந்த ஒரு சிலரை பற்றி இன்னைக்கு நாம் சிந்திக்கலாம்னு நான் நினைக்கிறேன். வரலாறு கேட்கறதுக்கு 1000 ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பார்க்குற மாதிரி த்ரில்லாக இருக்கும், சரிங்களா? வெள்ளைக்காரன் என்ன பெரிய ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் எடுக்கிறான், நம்ம ஊரில் நம்ம சித்தர்கள் செஞ்சுருக்கிற அந்த சித்த விளையாட்டுகள் மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. எத்தனை பெரிய திருப்பு முனைகள் தெரியுங்களா அதில் எல்லாம். இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. கொங்கணர்னு ஒரு சித்தர், 18 சித்தர்களில் ஒருத்தர். இந்த கொங்கணர் எங்கே பிறந்தார்னா மலையாள தேசத்தில் பிறந்தார். கொங்கணம் என்கின்ற ஊரிலே அவதரித்தவர் கொங்கணர். இந்த ரிஷி மூலம் நதி மூலம்லாம் பார்க்கக்கூடாதும்பாங்க, அது மாதிரி சித்தர்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அவங்க எதுக்குள்ளேருந்து எப்படி வந்தாங்க இது தேவையில்லை நமக்கு. அதுக்கான ஆவணம், டாக்குமெண்டேஷனும் இங்கே கிடையாது. சில அமானுஷ்யங்கள் அப்படியே தான் இருக்கும். அப்படியே அதை பார்த்து நாம் வணங்கணும், முடிஞ்சால் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். இந்த மலையாள தேசத்தில் கொங்கணம் என்கின்ற ஊரில் பிறந்ததனால் அவர் கொங்கணர் என்றே அழைக்கப்பட்டார். இந்த கொங்கணருக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க மலைவாழ் மக்கள் அந்த குலத்திலே பிறந்த காரணத்தினால் அவருக்கு அங்கேயெல்லாம் சக்தியினுடைய உபாசகம், அம்பிகை வழிபாடு தான் அங்கே நிறையா. முருகன் வழிபாடு இந்த பக்கம் உண்டு. மலையாள தேசத்தில் நிறைய பகவதி அம்மன் அது போன்ற அம்பிகை உபாசம் இருப்பவர்கள் நிறையா. அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய அந்த மரபிலே பிறந்தவர் என்பதனால் அவருக்கு அம்பிகை மேலே ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. அதில் இன்னும் எப்படி சாதிக்க வேண்டும் எப்படிலாம் யோசிச்சு கொண்டே இருந்தார். அப்படி யோசித்து கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு போகருடைய தரிசனம் கிடைக்கிறது. போகர்கிட்ட கேட்குறார், இந்த ஆத்ம சாதனையில் நான் இன்னும் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நீ எதுவும் செய்ய வேண்டாம், உனக்கு பிராப்தம் இருந்தால் அவர் ஒன்று செய்ய வைப்பார், நீ போய் தவம் இரு போதும் என்று சொன்னார். இவர் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து போய் தவம் இருக்கிறார். தவம் இருக்கிற போதே அவர் கண்ணு முன்னால் சில தேவதைகள் வருகின்றன. அந்த தேவதைகள் இவரை யாகம் செய்ய சொல்லி தூண்டுகின்றன. என்ன யாகம் அப்படின்னா, சித்து விளையாட்டெல்லாம் கற்றுக்கிறதுக்கு, அந்த மந்திரம் பலிதமாகிறதுக்குன்னு ஒரு பூஜை யாகம் இருக்கிறது, அதை செய்யி என்று அவர்கள் எல்லாம் இவரை தூண்டுகிறார்கள். இவர் அதே போல தவம் பண்ணுறதை விட்டுட்டு யாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த தடுமாற்றம் வருது பாருங்க. நீ தவம் பண்ணுன்னு குருநாதர் சொன்னார், ஒழுங்கா தவத்தை மட்டுமே பண்ணிட்டு போகிறதுக்கு மனுஷன் மனசு விடலை பார்த்தீங்களா? அங்கேருந்து யாகம் பண்ண வர்றாரு. யாகம் பண்ண உட்கார்ற போது அவருடைய மானசீகமான குரு கௌதம முனிவர் வருகின்றார். உன்னைய சொன்னது என்ன வேலை? தவம் பண்ணத்தானே சொன்னது, எதுக்கு சித்து விளையாட்டை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற? இதனால உனக்கு சிக்கல் தான் அதிகமாகும், விட்டுட்டு போய் தவம் பண்ணுன்றாரு. குருநாதர் சொல்லிட்டாரா, யாகத்தை விட்டுட்டு தவத்துக்கு வந்துட்டார். தவத்திலேருந்து யாகத்துக்கு போய் யாகத்திலேருந்து மறுபடியும் தவத்துக்கு வந்தார். தவம் பண்ணி கொண்டே வந்தார். திரும்ப மறுபடியும் அவருக்கு அந்த சித்து விளையாட்டுகளை கற்றுக்கொள்வதற்கான ஆவல் அதிகமாகி கொண்டே போகிறது. அப்படி மாறி மீண்டும் மறுபடியும் அந்த யாகத்தை செய்வதற்கு வருகிறார். தவத்திலிருந்து யாகத்துக்கு, யாகத்திலிருந்து தவத்துக்கு, மறுபடியும் யாகத்துக்கு. சரியா?
நம்மளை விட பெரிய குழப்பவாதியாக இருப்பார் போல இருக்கு. இப்படி தாங்க எல்லாருமே. யாரும் எடுத்த உடனே பெரிய ஞானியெல்லாம் இல்லை. நாம் உள்ள எல்லாருக்குமே சொல்கிறேன் பாருங்க, குழப்பம் வரும், சஞ்சலம் வரும், சிக்கல் வரும். அதில் அங்கேயும் இங்கேயுமா அலையில் ஆடுற இலை மாதிரி அங்கேயும் இங்கேயுமா ஓடுவோம். ஆனால் அதில் இருந்து தெளியறதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் வரும் பாருங்க, அதை கப்புன்னு பிடிச்சி மேலே வரணும். அதுபோல தவத்திலிருந்து யாகம், யாகத்திலிருந்து தவம், மீண்டும் தவத்திலிருந்து யாகம் என்று வந்த அவரை திருமழிசை ஆழ்வார் வழிநடத்தியதாக வரலாறு சொல்லுகின்றது. திருமழிசை ஆழ்வார் நீ செய்வது தவறு, மீண்டும் தவத்திலே உன்னுடைய ஆத்ம சாதனையை தொடர் என்று அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அதன் பிறகு 5வது முறையாக அவருடைய முயற்சி பலிதமாகின்றது. அவருக்கு ஆத்ம சாதனை கைகூடுகிறது. முக்காலத்தையும் உணரக்கூடிய ஒரு பெரிய சக்தி அவருக்கு கிடைக்கின்றது. தானாக தவத்திலே தன்னை உயர்த்தி கொண்ட பின்னர் உலகத்திலே எந்த ரசவாதத்தையும் செய்யக்கூடிய இந்த சித்துகள் எல்லாம் அவர்களிடம் தானாக மண்டியிடுகின்றன. இப்போ புரியுதா? எது சின்னது எது பெருசு? தவம் செய்த ஆற்றலை பெற்றவனுக்கு உலகத்தில் சின்ன சின்ன சித்து விளையாட்டுகள்லாம் இப்படி சும்மா போகிற போக்கில் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம பல பேர் என்ன பண்ணுறோம், இதை நான் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம முருகப்பெருமான், சிவபெருமான், இப்படி பெரிய அந்த ஆற்றலான மகாவிஷ்ணு, அந்த கடவுளர்கள் எல்லாம் நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி வணங்கணும்னு. தப்பு இல்லைல்ல? அப்படி தானே அவங்கவுங்களுக்கு பிடித்த கடவுளை வணங்குறோம். இன்னும் கூட இப்படி சொல்கிறேனே, இப்போ நமக்கு பிரதம மந்திரியவே தெரியுதுன்னு வச்சுக்குவோம். தெரியுதோ தெரியலையோ ஒரு ஆசைக்கு சொல்லி வைப்போமே. பிரதம மந்திரி நமக்கு ரொம்ப அறிமுகமாகி நண்பர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. பிரதம மந்திரியை நல்லா பழக்கமாக தெரிஞ்ச ஒரு ஆள் தான் வீட்டுக்கு பைப் லைன் வேணும்னு கவுன்சிலர்கிட்ட போய் நிற்பாரா? இல்லை இல்லை, புரியுதா? சின்னூண்டு அந்த வேலை பெருசு, அந்த பெரிய கான்டாக்டு அது கிடைச்சதுக்கு அப்புறமா சின்னூண்டு இதுக்குள்ளே போவாங்களா? இதுக்காக நான் கவுன்சிலர்களை குறைச்சி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பைப் லைன் வேணுன்னா கவுன்சிலரை தான் கேட்டாகணும். இதுக்கு பிரதம மந்திரி ஒன்றும் பிளம்பர் வேலை பார்க்க மாட்டார். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஏங்க, பெரிய ஒரு வாய்ப்பு வந்த போதும் சின்னூண்ட தேடி ஓடுவோமா? நம்ம பெரிய ஞானம் நமக்கு கைவர பெறும் பொழுது சித்து விளையாட்டு என்பது என்ன? இங்கே இருந்துக்கிட்டே அங்கே போகிறது, தங்கத்தை தகரமாக்குறது, தகரத்தை தங்கமாக்குறது, மண்ணை பொண்ணாக்குறது, பொண்ணை மண்ணாக்குறது, இது மாதிரி கையிலே எடுக்கக்கூடிய இந்த பருப்பொருள்கள் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாம் பருப்பொருள்கள். இது எல்லாமே ஸ்தூலமான பொருட்கள், கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடியவை. இந்த ஸ்தூலமான பொருளுக்காகத்தான் இந்த உலகத்தில் இவ்வளவு சண்டை சச்சரவும் நடக்குது. உண்மைதானே? இப்போ என் உடம்பு இருக்குது, நம்ம உடம்பு இருக்குன்னா இதை அழகாக பாதுகாக்கணும்னு சோப்பு, ஷாம்பு, பாடி லோஷன், சென்ட்டு எல்லாம் போட்டு பாதுகாக்கிறோமா? நல்லா காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோம். இது எல்லாம் வெளியில் தெரிகிற வெற்ற ஆடம்பரங்கள். ஆனால் பகவான் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், இது எல்லாம் வெளியிலே இருக்கக்கூடிய பருப்பொருள்கள். இதை மேம்படுத்துவதற்காக நாம் சம்பாதிக்கிறது தான் உலகியல் தேடல்கள். ஆனால் இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? ஒரு கடலை கடக்கணும்னா படகுன்னு ஒன்று வேணுமா? ஆனால் படகே தான் நமக்கு சாஸ்வதமாக இருக்க முடியுமா? இல்லை இல்லை, கடலை கடந்து அந்த பக்கம் போகணும் இல்லையா? அப்போ பிறவி என்கின்ற இந்த பெரும் கடலை கடப்பதற்கான களம்தான் இந்த உடம்பே தவிர பிறவி என்னும் பெருங்கடலை கடக்கப் போவது எது என்றால் உன் உடம்பு அல்ல, உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா. அந்த ஆன்மாவை கடைத்தேற செய்ய வேண்டும் என்றால் உடம்பை பற்றி கவலைப்படாமல் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவனை நாடுபவர்களுக்கு அந்த பலிதம், அந்த முக்தி மோட்சம் பலிதமாகும். அதைத்தான் கொங்கணருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நீ தவம் செஞ்சு மேலே பெரிய பலத்தை பெறணும்னு ஆசீர்வாதம் பண்ணினா சித்து விளையாட்டுக்குள்ளே போறியே என்று சொல்லிவிட்டு அவருக்கு அந்த அருளை செய்கிறார்கள் குருமார்கள். அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டவர் அதன் பிறகு வெளியிலே வருகின்றார். நிறைய நூல்களை எழுதுகிறார். எழுதும்போது அவருக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நிறைய நாம் சொல்கிறோம், நிறைய நாம் எழுதுகிறோம், ஆனால் இந்த மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு வருத்தப்படுகின்றார். அப்படி அவர் வருத்தப்பட்டு கொண்டு இருந்த நேரத்திலே மற்றொரு சித்தராகிய போகருடைய மற்றொரு சித்தராகிய திருமாளிகை தேவர் என்கின்ற சித்தர் இவருக்கு காட்சி தந்து, உலகம் அப்படித்தான் இருக்கும், கவலைப்படாத,
நீ உன் வேலையை பாரு என்று அவருக்கு அந்த அருளை தருகின்றார். இதில் ஒரு புனைவு கதையா நிஜ கதையான்னு தெரியாது, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததாக ஒரு கதை உண்டு. கொங்கணர் வந்து கொண்டே இருக்கிறார் ஒரு ஊரில். அவங்க எல்லாரும் இந்த மாதிரி யாசகம் வாங்கி சாப்பாடு சாப்பிட்றவங்க தான், கையில் ஒன்றும் பெருசாக வச்சுக்க மாட்டாங்க. அப்படி வந்து கொண்டே இருக்கிறார். வந்து கொண்டிருக்கிற பொழுது திடீர்னு மேலே ஒரு கொக்கு வருது. இந்த கொக்கு கீழே இவர் போறாருன்னு தெரியாது இல்லை, அது சாதாரண பறவை தானே. அந்த பறவை இவர் மேலே எச்சமிட்டுருச்சு. இவருக்கு மனசுக்குள்ள நம்ம பெரிய சித்த புருஷர், பெரிய மகான், இந்த அல்ப பறவை ஏன் மேலே எச்சமிட்டுட்டா போகுது அப்படின்னு மேலே திரும்பி பார்த்தார். கோபமாக ஒரு பார்வை பார்த்தார். அந்தரத்திலேயே அந்த கொக்கு எரிந்து பஸ்மமாகி கீழே விழுந்துச்சு. ஒரு கோபம் அப்படி வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெரிய சித்தராக ஆனாலும் கூட கோபத்தை கட்டுப்படுத்த தெரியல அப்போ அவருக்கு. அது சாதாரண உயிரினம், அது வேலையே அது பண்ணிட்டு போகுது. அது நம்ம நேரம் மேலே விழுந்துதா தொடச்சி விட்டுட்டு போக வேண்டியது தானே. இவருக்கு அந்த கோபம் தான் என்கின்ற அந்த தன்முனைப்பு, கொக்கை ஒரு பார்வை பார்த்தாரு, கொக்கு எரிஞ்சு போச்சுங்க. அப்படியே அந்த கோவத்திலேயே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஊருக்குள்ளே வருகிறார். ஒரு வீட்டினுடைய வாசலில் வந்து நின்று பவதி பிக்ஷாந்தேகி கேட்கிறார். உள்ளே இருந்து ஒரு பத்தினி பெண் வருகின்றாள். வந்தவள் கொஞ்சம் மெதுவாக நடந்து வருகிறாள். இவர் அவளை பார்த்து ஒரு முறைக்கிறாரு. ஒரு முக்கியமானவன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறேன், என்னை நீ காக்கவா வைக்கிற அப்படிங்கிற ஆணவத்தோடு ஒரு பார்வை பார்க்குறாரு. வந்தவ ஒரு தட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, இந்த மாதிரி முறைக்கிற வேலையெல்லாம் எனக்கிட்ட வச்சுக்காத, என் வீட்டுக்காரர் கேட்டாலே நான் அரை மணி நேரம் கழிச்சு தான் வந்து சாப்பாடு போடுவேன் அப்படிங்கிற ரீதியில். கதையில் அது இல்லை, நானா சும்மா சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு இதான் பெண்களுக்கு வந்து ரொம்ப கூர்மையான புத்திம்பாங்க அதானே. ஐயா நினைக்கிறாங்க இதுக்கு தான் பொம்பளை பிள்ளைகளை பேச கூப்பிடக்கூடாதுங்கிறது. வந்தால் அவங்கள பற்றியே பெருமை பேசிக்கிறது. எங்களை பற்றி நாங்கள் தான் பேசிக்க முடியும், நீங்களாம் பேச மாட்டீங்க, அதனால நாங்களாம் பேசிக்கிறோம். இந்த பார்வை பார்த்த உடனேயே அவளுக்கு புரிஞ்சிருச்சு, ஓஹோ நான் மெதுவாக நடந்து வரேன்னு நீ கோவப்பட்டு என்னை பார்த்து முறைக்கிறியா அப்படின்னு. வந்து சாப்பாட்டை அப்படி அவருக்கு கொடுத்துட்டு அப்போ சொன்னாலாம், கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்று. சட்டுன்னு தூக்கி வாரி போட்டுச்சான் இவருக்கு. என்னது கொக்குன்னு நினைச்சியாவா? இந்த கொக்கு என் மேலே எச்சமிட்டதும் அதை நான் பார்த்து முறைச்சதும் அது எரிஞ்சதும் உனக்கு எப்படி தெரியும்? அவ சொன்னா, இது என்ன பெரிய விஷயம், உலகத்தில் எதேதோ நடக்குது, நீ என்ன மாதிரியான மனநிலையில் வந்திருக்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? இதை விட பெரிய ஆள் ஒருத்தன் இருக்கான் எங்கள் ஊரில். யார்? அங்கே தர்மவியாதன்னு ஒருத்தன் ஒரு வியாபாரி இருக்கிறான், அவனை போய் பாரு, இதை விட அதிசயம் இருக்கு உனக்குன்னா. இவர் சாப்பாட்டை கூட வச்சுட்டாரு, வேக வேகமாக கடத்தருவுக்கு போனார். அங்கே போனால் தர்மவியாதன் அவனுடைய வியாபாரத்தை அப்படியே செய்து கொண்டே இருக்கின்றான். வந்த சித்தரை பற்றி கவலையே படவே இல்லை. அவன் நடவடிக்கைகளை எல்லாம் அப்படியே கவுர்ந்து கவனித்து கொண்டே வருகின்றார். என்னன்னா, அவன் பெரிய தான தர்மம் பண்ணுறதோ பெரிய யஜ்ஞம் பண்ணுறதோ இதெல்லாம் எதுவும் பெருசாலாம் பண்ணுறதில்லை. அவன் செய்யக்கூடிய ஒரே பணி என்ன, ஒரே தொண்டு என்ன என்றால், அம்மாவையும் அப்பாவையும், அவனை பெற்ற பெற்றோர்கள் 2 பேரையும் 2 கண்ணுக்குள்ள வச்சு தெய்வமா பார்த்துக்கிறான். வேற ஒன்றும் அவருக்கு தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, சம்பிரதாயம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்ப இது எதை பற்றியும் கவலைப்படாம அவன் மாட்டுக்கு வேலையை பார்க்குறானேன்ன போது அப்ப அவனை பற்றி புரிந்து கொள்ளுகின்றார். உலகத்திலே எது கர்மாவோ, எது நமக்கு இட்ட வினையோ அதை கவனத்தோடு சித்தையோடு செய்தால் அதை விட தெய்வ பணி வேறு எதுவுமே இல்லை என்று கொங்கணருக்கு அறிவு சாதாரண மானிடர்களிடமிருந்து வந்தது. அப்ப கர்ம எதை செய்கிறோமோ அதை கவனத்தோடு செய்தால். அதன் பிறகு கொங்கணருடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள். பிறகு அவர் அங்கே இருந்து பயணப்பட்டு திருப்பதி வேங்கடமலைக்கு செல்லுகின்றார். அங்கே ஒரு வலேந்திரன் என்கின்ற ஒரு மன்னன், சிறு குறு நில மன்னன் ஒருவன் அவருக்கு சீடனாக ஆகின்றான். அந்த மன்னனோடு இவருக்கு நல்ல நட்பு, குரு சிஷ்ய பாவத்திலே பழகுகிறார்கள். அவன் தத்துவங்களை எல்லாம் எளிமையாக பாட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கும்மி பாட்டு வடிவத்திலே இவர் நிறைய தத்துவ பாடல்களை எல்லாம் எழுதுகின்றார். அவற்றையெல்லாம் எழுதிவிட்டு திருப்பதியிலேயே கொங்கண சித்தர் சித்தி அடைந்து விடுகின்றார். அவர் எதை தேடி போனாரு?
சித்த வேலைகளை தேடி போனார். ஆனால் குருமார்களுடைய அருளால் சித்த வேலைகளிலே இருந்து மாறி தவத்திற்கு வந்தார். எப்பொழுது ஒருவன் உயர் பொருளை தேடி போகின்றானோ அவனுக்கு சாதாரணமான சிறு பொருட்கள் எல்லாம் பெரிதாக தெரியாது. இது ஒன்று. இன்னொரு